ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து நாமக்கல் வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. காலங்காத்தால 7:45 இருக்கோங்க. இங்கிருந்து சேலம்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கெல்லாம் நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. பட் ஸ்ட்ரெயிட்டா நாமக்கல் போறதுக்கு நாம எதர் திருச்சி பஸ்ல போகணும், இல்ல கரூர் நாமக்கல் வழியா போற ஏதாவது ஒரு பஸ்ல போகணும். பெங்களூர்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் பாஸ் ஆகும். வெயிட் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர்ல இருந்து நாமக்கல் நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே இங்க பாருங்க, திருக்கோவிலூர் பஸ் எல்லாம் இருக்குங்க. பெங்களூர் டு திருக்கோவிலூர் திருவண்ணாமலை வழியா போற பஸ் இது. ஹோசூர் டு திருச்சி சேலம் வழியா. ஐ திங்க் இந்த பஸ் நாமக்கல் போகும்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ல போட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. காலங்காத்தால நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் செம பிஸியா இருக்கு. எப்பவுமே பிஸியா இருக்கும் 24/7. ஏன்னா இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால மக்கள் நிறைய ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியா தான் நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்டு. மேல ஓவர் பிரிட்ஜ் நம்ம நேஷனல் ஹைவே மேல, பெங்களூர் ஹைவே. இது திருவண்ணாமலை பஸ்ஸுங்க, கிளம்பிட்டு இருக்கு பாருங்க. காலையில கிழங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க சுட சுட. அங்க நம்ம பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடங்க. ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே போயிடும். சரி வாங்க மக்களே, நம்ம திருச்சி பஸ்ல போட் பண்ணுவோம். நாமக்கல்ல இறங்கிக்க வேண்டியதுதான். மக்களே இந்த பஸ் திருச்சின்னு போட்டுருந்துச்சுங்க. பட் ஆனா சேலம் வரைக்கும் தான் போகுதான். நமக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்காட்டி சேலம் போயிட்டு போறது நமக்கு டைம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ பார்க்கலாம், ஸ்ட்ரெயிட் பஸ் வராட்டி சேலம் போய் மாறிக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? நமக்கு டைம் தான் கண்ணை மேனேஜ் பண்ணணும். மக்களே இங்க ஒரு சேலம் பஸ் கிளம்பிட்டு இருக்குங்க. பெங்களூர்ல இருந்து சேலம் போற பஸ். இதுல போட் பண்ணிக்கலாம் வாங்க. எல்லோ கலர் பஸ் சூப்பரா இருக்கும். இப்ப ரீசென்ட்லி ரீமாடல்டு. மக்களே நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா குவாலிட்டியா? செம்ம சூப்பரா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். 3+2 சீட்டர் தான் நம்ம ரெகுலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ். பட் ரீமாடல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீட்டோட குவாலிட்டி எல்லாம் செம்ம சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பஸ் பாக்குறதுக்கே செம்ம வைபா இருக்கும். நம்ம டிராவல் பண்ணும்போது அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கும். என்ன கொஞ்சம் இன்னும் லைட்டா லெக் ஸ்பேஸ் மட்டும் அதிகமா இருந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணும். எவ்வளவு சூப்பரா பண்ணாலும் நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்காட்டி நமக்கு தூக்கம் வராது இல்ல. அதனாலதான் சீரியஸாவே சொல்றேன், கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் மட்டும் அதிகமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா பெரிய பேக் எல்லாம் வச்சுட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் நம்ம மேல லக்கேஜ் வைக்கிற இடத்துல வைக்க முடியாட்டி நம்ம கால் வைக்கிற இடத்துல பேக்ஸே உள்ள போகாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் லெக் ஸ்பேஸா இருக்கிற மாதிரி என்னோட அபிப்பிராயம். அதுவும் நம்ம கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறோமா, அதனால கொஞ்சம் கால் எல்லாம் வச்சுட்டு போறதுக்கு, நீட்டி வச்சுட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதர்வைஸ் பஸ் நல்லாவே ரீமாடல் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பஸ் ரன்னிங் குவாலிட்டி இதெல்லாமே சஸ்பென்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பழைய பஸ்ஸஸ் மாதிரி உடம்பு வழியே வந்துரும். அந்த அளவுக்கு மோசமா இல்லாம நல்லாவே ரீமாடல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். சோ அந்த லெக் ஸ்பேஸ மட்டும் நாம நெகட்டிவா பார்க்காம பார்த்தா செம சூப்பரான பஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூர்ல 2-3 ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் இருக்கும். நம்ம பூக்களுக்கு பேர் போனது இல்லையா நம்ம ஹோசூரு, லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க நம்ம ஹோசூர் பக்கத்துல இருக்கிற தளி ரீஜன் எல்லாம். ஸோ ஹோசூர் சுத்தி இருக்கிற டவுன்ஸ் கிராமங்கள்ல எல்லாமே நிறைய பூக்கள் விளைவிப்பாங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ரோசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாடுகளுக்கு கூட.
மக்களே இது வந்து இன்னொரு ஃப்ளவர் மார்க்கெட்டுங்க. நான் சொன்னேன்ல 2-3 ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஃப்ளவர் மார்க்கெட் இருக்கும். திரும்பி நம்ம ஜிஆர்டி சிக்னல் போற வழியில இன்னொரு ஃப்ளவர் மார்க்கெட் இருக்கும். ஸோ 2-3 ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் இருக்குங்க. காலங்காத்தால டிராவல்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் போகுது இல்லையா நிறைய ஊர்களுக்கு. ஸோ நிறைய டிராவல் பஸ்ஸஸ்ல இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்க்கும் வந்து இங்கிருந்து ஃப்ளவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாகலூர் ரோடுங்க. ஸோ ஒரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரோடு ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஹோசூர்ல இருந்து சேலம் வரைக்கும் போறதுக்கு 140 ருபீஸ். ஸோ நம்ம அங்க போயிட்டு அங்கிருந்து நாமக்கலுக்கு பஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா கரூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நாமக்கல் வழியா தான் போகும். நமக்கு அங்கிருந்து நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். இங்க வெயிட் பண்ணா நமக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சேலம் பஸ் எடுத்தாச்சு. வாங்க டிராவல் பண்ணுவோம். மக்களே நாம சூளகிரி ரீச் ஆயாச்சுங்க. நம்ம ஹோசூர்ல 8 மணிக்கு கிளம்பணுங்க. கரெக்டா வந்து ஹாஃப் அன் அவர் 8 போல நம்ம வந்து சூளகிரி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹோசூர் டவுன்ல இருந்து அவுட்டர் வந்துட்டாவே வந்து சாணமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான
ஃபாரஸ்ட் ஏரியாஸ் தான். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய மலை கிராமங்களும் இந்த மாதிரி ஃபாரஸ்டும் இருக்கிற ரீஜன் தான். நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஜாயின் ஆகிற ஏரியாங்க இது. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி மலைகள் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து 2 மலைகளும் ஜாயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சரிவுகள்ல இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் காவேரி வைல்ட் லைஃப் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான நிறைய வனவிலங்குகள் எல்லாம் நடமாடக்கூடிய ஏரியா. சோ இப்ப நாம போயிட்டு இருக்கிற நேஷனல் ஹைவே 2 சைடுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் மலை கிராமங்கள் எல்லாம் இருக்குன்னா இன்னும் இன்டீரியர்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. சோ ஃபுல்லா வந்து யானைகள் நடமாட்டம் இருக்கிற ஏரியா. நம்ம சாலமாவ் ரிசோர்ட் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்றப்பவே பார்க்கலாம் எலிபென்ட் கிராசிங் ஜோன் எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ இப்ப வந்து நாம நேஷனல் ஹைவேல இருந்து சூளகிரி உள்ள போற சர்வீஸ் ரோடுக்குள்ளதான் போக போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா சூளகிரியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கும் டுவர்ட்ஸ் ஹோசூர். அதனால நிறைய மக்கள் வந்து இங்கேயும் ஸ்டே பண்ணி ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அதனால காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பிஸியான ரூட்டு ஹோசூர் டு சூளகிரி, சூளகிரி டு கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரஷ்ஷா தான் இருக்கும். இங்க பாத்தீங்களா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கங்க இருக்கிற எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குற மக்கள் வந்து நிறைய இருப்பாங்க இங்க. அதனால ரொம்ப ரொம்ப பாப்புலரான ரூட்னு வச்சுக்கோங்களா. சோ இங்கிருந்து கிருஷ்ணகிரிக்கு பாத்தீங்கன்னா அனதர் ½ an hour. சோ கரெக்டா நம்ம வந்து அரௌண்ட் 9 o'clock போல கிருஷ்ணகிரி ரீச் ஆயிடுவோம். சோ இடையில நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குக்கு. ஏன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து மைசூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட், பெங்களூர் மைசூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி ஹோசூர்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் சூளகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி வழியா நம்ம சேலம் ரீச் ஆகும். சோ அதனால காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்டுக்கு இங்க நிறுத்துறாங்களா இல்ல கிருஷ்ணகிரி டவுன் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் நிறுத்துவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். சோ யூஸ்வலா வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வந்து கிருஷ்ணகிரியில இருக்கிற இப்போ புதுசா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்க அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு தாபா இருக்கும், அங்க யூஸ்வலா நிறுத்துவாங்க. பட் இந்த பஸ் எங்க நிறுத்துறாங்கன்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் ஏர்லியரா இருக்கு. யூஸ்வலா வந்து 9 o'clock 10 o'clock கிராஸ் பண்ணா நிறுத்துவாங்க. இப்ப ஜஸ்ட் 8:30 தான் ஆகுது. அதனால மேபி கிருஷ்ணகிரி தாண்டி நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க.
மக்களே, நம்ம சூளகிரியிலிருந்து கிருஷ்ணகிரி போற ரூட்டு பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. சோ ரெண்டு பக்கமே வந்து நிறைய மலைக்காடுகள் இருக்குங்க. நம்ம டிராவல் பண்றதே வந்து அவ்வளவு சூப்பரான எக்ஸ்பீரியன்சஸா இருக்கும். இன்ஃபேக்ட் மழை நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆனா செம்ம குளிர் எடுக்கும். கொஞ்சம் டேஞ்சரஸான ரூட்டும் கூட. ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால மலைப்பகுதிகள் வேற, அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகும் இந்த ரூட்ல. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பம்பர்ஸ் வேற போட்டு வச்சிருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆகுங்க. இங்க பாருங்க, ஃபுல்லாவே வந்து ட்ரக்ஸா தான் இருக்கும். ஏன்னா இந்த ரூட் ஃபுல்லாவே வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஏரியா. அதுவும் போக பெங்களூர்ல இருந்து பூனா வழியா மும்பை எல்லாம் போற ஹைவே அப்படிங்கிறதுனால நிறைய உங்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இந்த ரோட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஹெவி கூட்ஸ் எல்லாம். ஸோ அதனால அப்பப்போ வந்து இந்த ஸ்பீட் பம்பர்ஸ் எல்லாம் நைட் நேரம் சில சமயம் அந்த பிளிங்கர்ஸும் ஒர்க் ஆகாது. அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். நம்ம ரோடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் நிறைய என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு. பட் இன்னுமே வந்து அது நிறைய ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்ஸ்ல எல்லாம் பார்ப்போம், ஹோசூர் நியூஸ்ல எல்லாம் வந்து நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. டெய்லியுமே வந்து ஒரு நியூஸ் வர மாதிரி இருக்கும். இப்போ ஹோசூர் அவுட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஃபேக்ட் பெங்களூர் போறதுக்கு இன்னொரு ஒரு அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நெரலூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள ரீச் ஆகிற மாதிரியான ஒரு ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இப்ப இருக்கிற நேஷனல் ஹைவேவே வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தட் இந்த மாதிரி கன்ஜெஷன் எல்லாம் ஆகி ஸ்பீட் பம்பர்ஸ்ல ஆகிற ஆக்சிடென்ட்ஸ்ல எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அந்த வேற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம கரெக்டா 9 o'clock ஆகுதுங்க. நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. கரெக்டா 1 hour டிராவலுங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு அவ்வளவா டிராபிக் இல்ல. வழியிலையும் இவங்க பிரேக்ஃபாஸ்டுக்காக ஸ்டாப் பண்ணல. அதனால ஷார்ப் 1 hourல நாம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள போற வண்டிகள்லாம் வந்து ஹோசூர் கிருஷ்ணகிரியில கண்டிப்பா ஹால்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சூளகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க இன்கேஸ் பஸ் ஃபுல்லா இருந்துச்சுன்னா. அண்ட் சூளகிரியில எந்த பேசஞ்சரும் இறங்குற மாதிரி இல்லாட்டி டைரக்டா நம்ம பிரிட்ஜ்ல போயிடுவாங்க. காலங்காத்தால போற வண்டிங்கிறதுனால பீக் ஹவர்ல நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்க. அதனால குட்டி குட்டி பஸ் ஸ்டாண்ட்ஸ் டவுன்ஸ்லயும் வந்து நிறுத்தி தான் போறாங்க. ஸோ ப்ராபப்ளி கிருஷ்ணகிரிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரிப்பட்டினம் வழியா தர்மபுரி ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். காவேரிப்பட்டினம் கிராஸ் பண்ணும்போது செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம தென்பெண்ணை ரிவர் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டு, செம்ம சூப்பரா இருக்கும்.
மக்களே, கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் நாம காவேரிப்பட்டினம் டவுன் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து காவேரிப்பட்டினம் வர்ற ரூட் பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு. சோ ஒவ்வொரு ரீஜன் கிராஸ் பண்ணும் போதுமே வந்து நமக்கு ஒவ்வொரு மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்குங்க. ஹோசூர்ல இருந்து சூளகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இடையில சானமாவு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், நிறைய குட்டி குட்டி மலைகள்னு அது ஒரு மாதிரி மலைப்பாங்கான இடமா இருக்கும். அதுக்கப்புறம் சூளகிரியில இருந்து கிருஷ்ணகிரி வரப்போ செம்ம திக்கான மலைகள் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாஸா இருக்கும். கிருஷ்ணகிரியில இருந்து தான் வந்து கொஞ்சம் பிளெயின்ஸ் ரீஜன் மாதிரி ஆரம்பிக்குங்க. பட் சைட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய மலைத்தொடர்கள் வந்து தெரியும். வர்ற வழி எல்லாமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம தென்பெண்ணையாறுங்க. நம்ம பெங்களூர் நந்தி ஹில்ஸ்ல உருவாகி ஹோசூருக்குள்ள வந்து கிழவரப்பள்ளி டேம் வந்து கிழவரப்பள்ளி டேம்ல இருந்து கிருஷ்ணகிரியில இருக்கிற கேஆர்எஸ் டேமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம காவேரிப்பட்டினம் வழியா திருவண்ணாமலை சாத்தனூர் டேம்னு நினைக்கிறேன் அங்க ரீச் ஆகும். அதுக்கப்புறம் கடலூர் வழியா போய் இது பே ஆஃப் பெங்கால்ல கலக்கும் நம்ம வங்காள விரிகுடால. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் நம்ம சங்ககால காவியங்கள் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கிற நதிகள்ல நம்ம தென்பெண்ணையாறும் ஒண்ணு. அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஆற்று படுகைகளை தான் வந்து நம்ம காவேரிப்பட்டினமே இருக்குங்க, காவேரிப்பட்டினம் கிராமமே. ஸோ இங்கேயும் வந்து நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய அடிக்கடி வந்து கண்டுபிடிப்பாங்க தொல்பொருட்கள் எல்லாம். ஸோ நம்ம ஆதி தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள்ல நதிப்படுகைகள்ல தானே வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான நதிகள்னு சொல்லலாம். காவேரிப்பட்டினம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் காவிரியாறு இந்த சைடு ஓடிச்சு அப்படின்னு கூட சில ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. காவிரி அப்பப்போ வந்து அதோட நீரோட்டங்களை மாத்திக்கும், அதோட பாதைகளை மாத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஜியாலஜிக்கலா பார்த்தா உண்மையும் கூட தான் இல்லையா? சோ அவ்வளவு இம்பார்ட்டன்டான டவுனை தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. மக்களே, நம்ம கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தென்பெண்ணை ஆற்று கடந்து நம்ம காவேரி பட்டினம் டவுனையும் கிராஸ் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம தர்மபுரி ரீச் ஆயாச்சுங்க. யூஸ்வலி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வர எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் சில சமயம் தர்மபுரி ஸ்கிப் பண்ணிடுவாங்க டே டைம்ல போற பஸ்ஸஸ். பட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸோட பியூட்டி என்னன்னா
போற வழியில இருக்கிற டவுன்ஸ்ல எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டு தான் போவாங்க. மேபி வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். பட் ஸ்டில் வந்து நம்ம vloggers-க்கு இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம போற வழியில இருக்கிற எல்லா டவுன்ஸையுமே உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். பட் எஸ்ஐடிசி பஸ்ல போனோம்னா வந்து உங்களுக்கு காவேரிப்பட்டினம், தருமபுரி இதெல்லாம் வந்து நம்மளால காமிக்க முடியாது. ஹைவே மேல இருக்கிற ஓமலூர் எல்லாம் வந்து நின்னு போவாங்க. பட் ஏன்னா ஓமலூர் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹைவே மேலேயே இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ரோட்ல உள்ள வந்துட்டு மறுபடியும் நேஷனல் ஹைவே வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுனால எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டவுன்ஸை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸாவே கூட இருந்தாலும் சில சமயம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அன்லஸ் அன்டில் ஏதாவது பேசஞ்சர்ஸ் இறங்குறாங்க அப்படின்னா. இல்லாட்டி கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரா வந்து ஓமலூர் கிராஸ் பண்ணி சேலம்ல தான் ஹால்ட் பண்ணுவாங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல வரங்காட்டி நம்ம தர்மபுரி எல்லாம் வந்து உள்ள வந்துட்டு போற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பஸ்ஸஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒகேனக்கலுக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஒகேனக்கல் ஃபால்ஸ் எல்லாம் போகணும்னா நீங்க தர்மபுரி வந்துட்டா எவ்ரி 10-15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த சைடு வரீங்க, ஒகேனக்கல் எல்லாம் பஸ்ல போற பிளான் பண்றீங்கன்னா இங்க வந்துருங்க தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு. சூப்பரா உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். போத் டு அண்ட் ஃப்ரோ வந்து உங்களுக்கு லேட் நைட் வரைக்குமே பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ நம்ம தர்மபுரி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இப்போ டுவர்ட்ஸ் ஓமலூர், சேலம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க.
மக்களே நாம தர்மபுரி கிராஸ் பண்ணி இப்போ தோப்பூர் டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி தோப்பூர் கணவாய்க்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரூட் இது. இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து தர்மபுரிக்கும் சேலம்க்கும் இடையில, பட் அதே மாதிரி ஆபத்தும் நிறைஞ்ச இடங்க. ஏன்னா தோப்பூர்ல நிறைய ஷார்ப் டேர்னிங்ஸ் இருக்கும். இப்ப நம்ம டேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு டேர்னிங் தான். பஸ்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க, பட் ஹெவி ட்ரக்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா வந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் இங்கெல்லாம் வந்து லாரி நிறைய ஸ்கிட் ஆயிரும். அதனாலயே வந்து தோப்பூர் வந்து பேர் போனதாயிருச்சு ஆக்சிடென்ட்ஸ்க்கு. அதனால இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிரிட்டிக்கலான பாயிண்ட்ஸ்ல மட்டும் வந்து இப்போ ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணி பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா வந்து ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஹோசூர்ல நான் சொன்னனோ அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம சேலம் போற ஹைவேல இங்க பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க ஒவ்வொரு டேர்ன்ஸும். அதனாலேயே வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேர்னிங்ல எல்லாம் வந்து உங்களுக்கு சைடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸ்பீடா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாட்ல தான் வந்து இப்போ பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குங்க. அந்த பிரிட்ஜும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் லைக் என்ன சொல்றது, ஈஸா உங்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு. இங்க பாருங்க சைட்ல நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க, ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. ஃபுல்லியும் சுத்தி வந்து மலையா தாங்க இருக்கும். இந்த தோப்பூர் கணவாய் தாண்டி நம்ம கீழே இறங்கினாதான் வந்து சேலம் சிட்டி ரீச் ஆகும். ஸோ அதனால வந்து இது என்ன சொல்லுவாங்க, பீடபூமியா சம்திங் லைக் தட் சொல்லுவாங்க. அந்த நார்த் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொன்னால அது வந்து எண்டாகிற இடம் இது. ஸோ இந்த எண்டாகிற இடத்துலதான் வந்து தோப்பூர் கணவாய் இருக்கு. அதனாலதான் வந்து நீங்க தோப்பூர் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நிறைய ஹில்லி ஏரியாஸா இருக்கும். நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளெயின்ஸ் அண்ட் ஹில்ஸ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம தோப்பூர் கணவாயில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தோட சமவெளி பகுதிகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பகுதி வந்து டிராவல் பண்றதே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கு இன்னைக்கு கிளைமேட்டும் பாருங்களேன் எவ்வளவு மேகமூட்டமா இருக்குன்னு. நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்புற பெருந்தே வந்து மப்பு மந்தாரம் அதாங்க. மக்களே நாம தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணி இறங்கினதுக்கு அப்புறமே வந்து கொஞ்ச தூரத்திலேயே வந்து நமக்கு ஓமலூர் டவுன் வந்துருங்க. இப்ப நாம ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் தான் ரீச் ஆகிருக்கோம். சோ நம்ம தர்மபுரிக்கும் சேலம்க்கும் இடையில இருக்கிற ஒரு டவுனு, கிட்டத்தட்ட சேட்டலைட் டவுன்னே சொல்லலாம். ஓமலூரும் வந்து கிட்டத்தட்ட சேலம்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம சேலம் ஏர்போர்ட் எல்லாம் கூட ஓமலூர் பக்கத்துல தான் இருக்கு. சோ இன்கேஸ் நீங்க சேலம்க்கு பிளைட்ல வந்தீங்கன்னா ஓமலூர் கிராஸ் பண்ணி தான் வந்து சேலம் சிட்டிக்குள்ள ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிருந்தே வந்து நல்ல டிராஃபிக்கும் ஸ்டார்ட் ஆயிருங்க. சேலம் சிட்டிக்குள்ள என்டர் ஆகிற டிராஃபிக்கும் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால ரொம்ப ஹாப்பனிங்கான ஏரியா. பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து இந்த ரூட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஓமலூர் டோல்கேட்டுங்க. டோல்கேட்ல பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குன்னு. எமர்ஜென்சிக்கான வெஹிக்கிள்ஸ், டோ வெஹிக்கிள்ஸ், வாஷ்ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நம்ம ஃபாஸ்டேக் கவுண்டர்ஸ், ஒரு மினி ஹைவேஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து எல்லா டோல்கேட்ஸ்லயுமே இப்ப இருக்குங்க. சோ ரீசெண்டா வந்து இன்னுமே சூப்பரா டெவலப் ஆயிருக்கு. நிறைய ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டிராவலர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன் டோல்கேட்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கு.
மக்களே, நம்ம கரெக்டா 12 மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வந்து ரீச் ஆனே வந்து நல்லா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேலம் செல்ஃபி பாயிண்ட் பாருங்க. வெல்கம் டு சேலம் மக்களே. நம்ம இங்கிருந்து நாமக்கல் போகணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன காஃபி ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்துட்டு நாமக்கல் பஸ்ல நிக்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. நாமக்கல் நோக்கிய பயணத்தை கிளம்ப வேண்டியதுதான். கரூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நாமக்கல் வழியா தான் போகும். நிறைய பஸ்ஸஸ் நிக்குது. ஏதாவது ஒரு பஸ்ல ஏறுவோம். எது ஃப்ரீயா இருக்கோ அதுல கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரூர் போற பஸ் போட் பண்ணலாம் வாங்க. சோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா ராசிபுரம் அவுட்டர், அதுக்கப்புறம் நாமக்கல் வழியா கரூர் போற பஸ்ஸுங்க. நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்ல நாம இறங்கிக்க போறோம். பஸ் சூப்பரா இருக்குங்க. நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. நம்ம சேலம்ல இருந்து நாமக்கல் போறதுக்கு பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் நிறைய இருக்கு. கரூர் திண்டுக்கல் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நாமக்கல் வழியா தான் போகும். அதனால நமக்கு பஸ் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா எவ்ரி 5-10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் கிளம்புற மாதிரி இருக்கும் நாமக்கலுக்கு. நல்ல கனெக்டிவிட்டி இந்த ரீஜன்ல. சோ நம்ம ஹோசூர்ல இருந்து சேலம் ரீச் ஆயிட்டு இப்போ சேலம்ல இருந்து நாமக்கலுக்கு கிளம்பியாச்சுங்க. சோ இது கொஞ்சம் நல்ல பிளான் தான். நாம ஹோசூர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு 1 hour வேஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும் ஸ்ட்ரெயிட் பஸ் எடுக்கணும்னா. ஏன்னா அந்த பஸ் வந்தாலுமே வந்து சேலம்ல வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக் போடுவாங்க. சோ நாம அங்கேயும் வந்து ஒரு 1 hour சேவ் பண்ணிட்டோம், இங்கேயும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் சேவ் பண்ணிட்டோம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம டிராவல்ல 1.5 to 2 hours வந்து சேவ் பண்ணிட்டோம் கனெக்டிங் பஸ் எடுக்கிறதுனால. சோ இன்கேஸ் நீங்க கரெக்டா ஸ்ட்ரெயிட் பஸ் கிளம்புற டைம்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா, ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா நாமக்கலுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் எடுத்துக்கங்க, திருச்சி போற பஸ். இல்ல அப்படின்னா நீங்க சேலம் வந்து மாறிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. சோ தட் நீங்க டைம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நாம நாமக்கல் நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. சேலம்ல இருந்து நாமக்கல் போறதுக்கு வந்து 45 rupees, கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும் நாம சேலம்ல இருந்து நாமக்கல் ரீச் ஆகிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி ராசிபுரம் ஜங்ஷன் வழியா போவோம். நம்ம என்ன சொல்லுவாங்க, பைபாஸ் ரூட் வழியா போகும். அங்கதான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கூட இருக்கும், ராசிபுரம் கவர்மெண்ட் காலேஜ். சோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போவோம். இப்ப நம்ம சேலம் சிட்டில இருந்து அவுட்டர் போயிட்டு இருக்கோங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா ரூட்டு. ஃபுல்லா வந்து தென்னை மரங்கள், சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய மலைத்தொடர்கள் இருக்கும். சேலம் சுத்தியுமே பாத்தீங்கன்னா மலைகள் தாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா மழை காலங்கள்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே சமயம் வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா மலைகள்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட் வந்து அப்படியே அவன் மாதிரி வச்சிருக்கும் சேலம் சிட்டிய. சோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஏரியா. பட் மழை காலத்துல மேகமூட்டமா இருக்கிற காலங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சுத்தியும். சேலம் பக்கத்துலதான் வந்து ஏற்காடு மலைகள் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நாமக்கல் பக்கத்துல வந்து கொல்லிமலை இருக்குங்க. நாம நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல எல்லாம் வந்து கொல்லிமலை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம நாமக்கல் போற ரீசனே வந்து அதுதான். ஓகேவா? சோ நாம இந்த வீடியோலயே அதை ரிவீல் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நாமக்கல்ல இருந்து கொல்லி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் பார்க்கணும். ஓகேவா?
மக்களே நம்ம ஆல்மோஸ்ட் நாமக்கல் வந்தாச்சுங்க. சேலம்ல இருந்து நாமக்கல் வர்ற ரூட்டு பாத்தீங்களா எவ்வளவு பசுமையா இருந்துச்சுன்னு. தென்னந்தோப்புகள், நெல் வயல்கள்னு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க ரூட்டு. இன்னைக்கு நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்புனதுல இருந்தே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான கிளைமேட். நாமக்கல் வர வரைக்குமே இந்த மாதிரி மேகமூட்டமா தாங்க இருந்துச்சு. ஹோசூர்ல இருந்து சூளகிரி வழியா மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்கிற ஏரியால கிருஷ்ணகிரியில இருந்து நம்ம தென்பெண்ணை ஆற்றையெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் தோப்பூர் கணவாயெல்லாம் கிராஸ் பண்ணி தர்மபுரி டு சேலம் வர ரூட்ல அதுக்கப்புறம் இப்போ நாம நாமக்கல் ரீச் ஆயாச்சுங்க. நாமக்கல் சுத்தியுமே பாத்தீங்களா எவ்வளவு மலைத்தொடர்கள்னு. இது ஃபுல்லாவே கொல்லி ஹில்ஸுங்க. எப்பவுமே மேகங்கள் தவழ்ந்துட்டே இருக்கும். கொல்லி ஹில்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ இப்ப நாம நாமக்கல் டவுனுக்கு அவுட்டர்ல இருக்கிற இப்ப புதுசா ஓபன் பண்ணி இருக்கிற நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் தாங்க ரீச் ஆகும் நம்ம பஸ். சோ இது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நாமக்கல் டவுனுக்குள்ள வழியா தான் போகும்னு நினைக்கிறேன். பட் நீங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறதுனா நல்லது. ஏன்னா நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். இங்கிருந்து உங்களுக்கு டவுனுக்குள்ள போறதுக்கும் நிறைய டவுன் பஸ்ஸஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்க நாமக்கல் வழியா டிராவல் பண்றீங்க, கனெக்டிங் பஸ் எல்லாம் எடுக்கணும்னா நீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறது தான் நல்லது. செம்ம சூப்பரா கட்டியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு டைம் இங்க கிராஸ் பண்ணோம். பட் அந்த டைம் நம்ம நாமக்கல்ல இறங்கி உங்களுக்கு ஃபுல் ஃபிளஜ்டு வீடியோ பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கல. ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, ப்ரோ நீங்க ஃபுல்லா நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் பத்தி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. நாம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்டையும் ஃபுல்லா ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல அப்படிங்கறத கவர் பண்ண போறோம். இங்கிருந்து எப்படி பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும், நாமக்கல் டவுனுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். அதுக்கப்புறம் கொல்லி ஹில்ஸ் போற வீடியோஸ் எல்லாம் கவர் பண்றேன். சோ அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரப்போகுதுங்க. எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா மக்களே, நாம ஹோசூர்ல இருந்து சேலம் சேலம்ல இருந்து நாமக்கல்லும் ரீச் ஆயாச்சுங்க நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. ரெண்டுமே இந்த எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ் தான். செம்ம சூப்பரான ஜேர்னிங்க. இன்னைக்கு கிளைமேட் வேற செம்ம பிளசண்டா இருக்கு. வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹோசூர்ல இருந்து சேலம் வழியா நாமக்கல் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜேர்னி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டுங்க. see you.